ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் பஜ்ஜி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தான் வீட்டில் பண்ணாலும் ஒன்று சப்பையாக வரும், நல்ல புசு புசுன்னு இருக்காது, அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நீளமான வாழைக்காவாக இருந்தால் நீங்கள் 2 பாதியாக கூட கட் பண்ணி சீவிக்கோங்க. இந்த மாதிரி லீனாக, ரொம்ப தின்னமாக இல்லாமல் இந்த அளவுக்கு லீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 பல் போல் பூண்டு எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம மாவு கலந்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வாழைக்காயை டிப் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி எடுத்திருக்கேன். கட்டி காயந்தான், ஒரு காயத்தை எடுத்து தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் காயப்பொடியாக இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மொறுன்னு இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை இப்படியேவும் செய்யலாம், இல்லை உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி கலர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காண்டி சேர்க்குறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு, அதை வந்து இதில் வடிகட்டி சேர்த்துக்கிடலாம். இந்த பூண்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது பஜ்ஜியோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் பஜ்ஜிலாம் சாப்பிடும்போது வயிறு ஏற்றிக்கிடும். அந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பூண்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் இந்த பொருட்கள் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. நம்ம பூண்டு அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அந்த தண்ணி கூட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பூண்டு சேர்த்துருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைகளில் வாங்குறதெல்லாம் நல்ல மாவாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து வெறும் வாழைக்காயில் லேசாக ஏதோ மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா தடவுன மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாவோட பதம் தான் ரொம்ப முக்கியம். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழைக்காவை ஒன்றா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி இப்படி லேசாக தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த இழுக்கிற மாவுலாம் கீழே விழும். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வாழைக்காயாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. உங்களுக்கு இன்னும் புசு புசுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல புசு புசுன்னு இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு 2 துண்டு தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால தான் நான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
அவ்வளோதான், நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வாழைக்காய் பஜ்ஜியும் அதுக்கு தொட்டுக்க அருமையான தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பஜ்ஜி எந்த அளவுக்கு நல்ல புசு புசுன்னு இருக்குன்னு. சுட சுட பஜ்ஜியும் இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.